இவ காலையில எழுந்ததுல இருந்து இங்கிட்ட அங்கிட்டும் பம்பரமா சுத்திட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட்டு கேட்டுருவோமா? வேண்டாம், நாம ஏதாவது சொல்லுவோம், அதுக்கு இவ குதர்க்கமா பேசுவா. என்னமும் பண்ணி தொலையட்டும். நானே நானா. ஐயோ சிவகாமி, நீயா? இங்க நான் இல்லாம வேற யாருடி இருப்பா? எதுக்குடி இவ்வளோ பெரிய ஷாக்கு? ஒன்னும் இல்ல சிவகாமி. ஆமா, நீ என்ன இன்னும் இங்க இருக்க? இது ஏன் வீடுடி. என்ன மறந்துட்டியா? ஐயய்ய, ஆபீஸ் போகாம எதுக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? அது எனக்கு போக தெரியும். உனக்கு என்ன? என்ன பத்தி விட நீ எதுக்கு நினைக்கிற? அது என்னடி நெளியிற? அது ஒன்னும் இல்ல சிவகாமி. இன்னைக்கு என் முத்தா வாரான், அதான். முத்தாவா? ஆமா சிவகாமி, நேத்தே சொன்னேன்ல. அதுங்குள்ள திரும்ப யாருன்னு கேக்குற? சரி சரி, அதுக்கு இப்ப என்ன? இதோ இப்ப வந்துருவான். வீடு அட்ரஸ் கேட்டானா, சொன்னேன். சரி. அதான் வெளியே ஓடி வந்து பாப்போன்னு நினைச்சேன். வழியில பார்த்தா நந்தி மாதிரி நீ. ஏய், இல்ல இல்ல, அப்படியே உட்காந்துட்டு இருக்க. நீ ஆபீஸ் போலையா? போகணும். போகணும்னா எப்போ? உனக்கு என்னடி? எப்ப போவ எப்படி போவான்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? நான் கிளம்ப முதல்ல கிளம்புவேன். வாயை மூடிட்டு போய் உன் வேலையை பாரு. இங்க பாரு சிவகாமி, என் முத்தா வாரான்னு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனி நீ வீட்டுல இருந்தாலும் என்ன அதை செய் இதை செய்யு கூப்பிடாத. ஏன்னா நான் என் முத்தா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கணும். ஐயோ கொடுமையே, நானே ஆபீஸ் போக மலைச்சுக்கிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இங்க என்னன்னா இவ உயிரை வாங்குறா. முத்தா கித்தானு ஏற பாரு, முத்தாவா? என்ன சிவகாமி? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணியெல்லாம் துவைச்சு போட்டியா? பாத்திரத்தெல்லாம் கழுவுனியா? ஓ. கிச்சன் எல்லாத்தையும் தொடச்சு நீட்டாக்குனியா? ஓ எஸ். துவைச்ச துணியெல்லாம் மடிச்சியா? துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டேன். காஞ்ச பிறகு மடிக்கவா இல்ல இப்பவே எடுத்து மடிச்சு வச்சிடவா? காஞ்ச பிறவே மடிச்சு வை. ஓகே. அப்புறம் என்னடி கதையா சொல்றேன்? இல்ல, அடுத்து என்ன வேலை இருக்கு? வீடெல்லாம் போய் தொடச்சி எடு. அதெல்லாம் தொடச்சாச்சே. வலி. ஹே முத்தா, வந்துட்டியா? வலி. ஏ முத்தா. வலி. யோ. வலி. ஏ முத்தா. வலி. முத்தா. ஐயோ வலி. ஐயோ முத்தா. என்னடி பண்றீங்க? வலி, எப்படிமா இருக்க? முத்தா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க முத்தா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வலி. ஓ, ஐயோ முத்தா, உன்னை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு. ஆமாண்டி தங்கா. ஏ முத்தா. ஏ தங்கா. முத்தா. தங்கா. ஏய் ஏய் ஏய், இருத்தடி. என்னடி பண்ற? அடியே வள்ளி, முத்தா தொங்கான்ட்டு. தங்கா, யார் இந்த காட்டேரி? காட்டேரியா? அதுதான் முத்தா, நான் சொன்னேன்ல, சிவகாமி. ஓ, சிவகாமி காட்டேரியா? காட்டேரியா? ஏய் அடியே வள்ளி. ஏய் சிவகாமி, 2 பேர் ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்கோம். கொஞ்சம் எங்களை தொந்தரவு பண்ணாம இரு. முத்தா, அவ எப்பவுமே அப்படித்தான். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. அப்படியா? இனி நான் வந்துட்டேன்ல, உன்னை ஏதாவது சொல்லட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி முத்தா. ஐயய்யய்ய, இது என்ன நம்ம வீடா இல்ல அவ வீடா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சோ கொடுமன் கோவிலுக்கு போனா அங்க 2 டிங்கி டிங்கின்னு ஆடிச்சான். அந்த மாதிரி இருக்கு. ஆபீஸ்ல தான் பிரச்சனைன்னு வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காருவான்னு பார்த்தா இங்க இந்த 2 ஆடுதுக. அடியே ஏடி வள்ளி, ஏடி நெடு மாடே. என்ன சிவகாமி, எத்தனை நாள் கழிச்சு நானும் என் முத்தாவும் மீட் பண்ணிருக்கோம். எங்களை இப்படி டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்றேனா? என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன ஓ வீடா இல்ல ஏன் வீடா? நீ வாட்டுக்கு வந்து நடு ஹால்ல 2 பேரும். சீச்சி, அறிவில்ல. நான் ஒத்திங்க உட்காந்துருக்கேனே, அந்த கூறாது இருக்கா? உன்னை யார் இங்க உட்கார சொன்னா? உனக்கு கொஞ்ச நாளும் கூறு இருக்கா? எவ்வளவு நாள் கழிச்சு 2 லவர்ஸ் மீட் பண்ணிருக்காங்களே, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கண்டும் காணாம ஒதுங்கி போவோன்னு கூறு இருக்கா? என்ன என்ன என்னடி, எனக்கு கூறு இல்லாம இங்க உட்காந்துருக்கேனா? ஆமா சிவகாமி. அடியே, நீ என் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க, அத மறந்துடாத. என்னமோ இந்த வீடு ஓ வீடு மாதிரி. டிவிய போட்டுட்டு ஆடுற, ரேடியோ போட்டுட்டு பாடுற, ஓ இஷ்டத்துக்கு ஓடுற, உட்காடுற, தூங்குற. இப்ப என்னன்னா எவனையோ கூட்டிட்டு வந்து லவ்வர்னு ஆட்டம் ஆடுற. என்னடி நடக்குது? இந்த வீடு ஓ வீடு நினைச்சிட்டியா? ஐயய்யய்ய, ஏன் சிவகாமி, ஏன் யாரும் உனக்கு இந்த நினைப்பு தானா? என் வீடு, என் சொத்து, என் நகை, இதெல்லாம் யாருக்கு வேணும்? இந்த பத்தியா, நான் கூப்பிட்டோன்னு என் முத்தா எங்க இருந்து ஓடி வந்திருக்கான் தெரியுமா?
இதுதான் பெரிய சொத்து. நீ என்னமோ கோடியில பொறல்றேன், தங்கத்துல குளிக்கிறேன், இதெல்லாம் எதுக்கு ஆக போகுது? இங்க பாரு, நான் உன்கிட்ட அக்ரிமெண்ட் படி சொல்லியிருக்கேன். எனக்கு எப்பயாவது போர் அடிச்சா எனக்கு பிடிச்சவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்குவேன்னு. அது என் லவ்வரை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு வாரத்துக்கு இங்கதான் இருப்பான். நீ எதையும் சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? ஏய் இதெல்லாம் நல்லதுக்குலடி. நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நான் பாத்துக்கிறேன். உனக்கு தேவை என்ன? உன் வீட்டு வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதா? அவ்வளவுதான். காலையில ஆபீஸ் போயிட்டு நைட்டு வர உன் வீட எந்த அளவுக்கு நீட்டா பாத்துக்கிறேன். இந்த மாதிரி வேலைக்காரங்க நீ லட்ச லட்சமா கொடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு தாண்டி இன்னும் உன்னை வெளிய பத்தி விடாம வச்சுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சா சரி. சரி நான் சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போகணும்னா போ, இல்ல ஓ ரூம்ல உட்காந்துரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கொஞ்ச நேரம் முத்தா கூட நான் பேசணும், புரியுதா? ஏய் பேசாம இருக்கணும். வாங்க முத்தா, நாம போலாம். சரி வள்ளி. இங்க பாரு சிவகாமி, எங்களை கொஞ்சம் இம்சை பண்ணாம இரு. அதுக்காக உன் வீட்டு வேலையெல்லாம் டிலே ஆகாது. பர்ஃபெக்டா செஞ்சிருவோம், புரியுதா? யாரா நீ? எங்க இருந்து வர? ஒரு ஊரா இருந்தா தானே நாம சொல்றது. போற எல்லா ஊரும் எங்க ஊர் தான். இஷ்டப்படி வேலை பார்ப்போம், நல்லா சாப்பிடுவோம், போகாத இடத்துக்குலாம் ஊர் சுத்துவோம். எங்க லைஃப் இப்படிதான். எல்லாம் சரிடா. எப்போரா உன்ன மாதிரியே நெடுன்னு உன்னை பிடிச்ச? அதுவும் இவள போய் இவ வாய் பேசுறது கேட்டாலே எவனும் பக்கத்துல இருக்க மாட்டானே. என் தங்கா பேச்சுதான் அழகு. நீ அவ பேச்ச கேட்கணுமோ, நீ கஷ்டப்படணுமா அவசியம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ எங்களை தொந்தரவு பண்ணாம மட்டும் இருந்தா போதும். முத்தா, அவகிட்ட என்ன பேச்சு? வா, உனக்காக நான் ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியா தங்கா? ஆமா முத்தா. வா வா, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். முத்தா தொங்கான்ட்டு ஒண்ணுமே இல்லாத இவளா இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? எப்படி? எல்லாம் இருக்கிற நாம நம்மள சுத்தி யாருமே இல்லாம, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம, சரியா சாப்பிட்டும் சாப்பிடாம கஷ்டப்படுறோம். எதனால? நேத்துதான் சொன்னா என் ஆளு வருவாங்கன்னு. காலையில விடிய முன்ன வந்து நிக்கிறான். எப்படி? நாம தான் வாழ்க்கைய வாழ தெரியாம வாழ்ந்துட்டோமா? இல்ல ஒண்ணுமே இல்லாத இவ சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நம்மள மாதிரி இவ ஆக முடியுமா? இப்ப இந்த நிமிஷம் நினைச்சாலும் நான் என்ன வேணாலும் வாங்குவேன். அதே இது இவளால வாங்க முடியுமா? ஒன்னும் முடியாது. நம்மள சுத்தி யாரும் இல்லைன்னா என்ன? நாம பொருள்றது கோடியில. யாரும் இல்லைன்னா நாம கவலைப்படக்கூடாது. தெருக்கோடியில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அருமை தெரியாது. என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க. இவங்களை பார்த்து நான் யோசிக்கவே கூடாது. பார்க்கலாம், ஆபீஸ் தானே இப்ப பிரச்சனையா இருக்கு. அதை எப்படியாவது சரி பண்ணுவோம். இல்ல நியூ அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். வேலைய நல்லபடியா ரன் பண்ணுவோம். அப்புறம் தன்னை போல நம்மளை சுத்தி ஆள் வரும். வர வைக்கிறேன். என்ன இன்னுமா டைம் ஆகல? இன்னும் அலாரமும் அடிக்கல, சக்தியும் எழுந்திருக்கல. என்ன பண்றது? நாம எழுந்து போய் சமைக்கலாமா? சக்தி நம்மளை எழுப்பி விட்டாரா அந்த நாளே சூப்பரா இருக்கும். அலாரம் அடிக்கட்டும், சக்தி எழுந்து நம்மளை எழுப்பி விடட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆஹா, அலாரம் அடிச்சாச்சு. இனி சக்தி நம்மளை எழுப்புவான். தூங்குற மாதிரியே படுத்திருப்போம். என்ன இன்னும் எழுப்பி விடல? அடப்பாவி, திரும்பவும் தூங்குறியா? என்னடா இப்படி பண்ற? தூங்க ஆரம்பிச்சிட்டான். இனி எப்படி எழுப்பி விடுவான்? அச்சோ, நாம வேற போய் சமைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. சக்தி, ஏய் சக்தி, எழுந்துரு, அலாரம் அடிச்சாச்சு. வா. என்ன எல்லாத்துக்கும் ஊங்குறான்? ஐயோ, இவனை எப்ப எழுப்புறது? இவன் என்ன எப்ப எழுப்புறது? சுத்தம், இன்னைக்கு நாம சமைச்ச மாதிரிதான். ஆளப்பாரு, நல்லா தலானிய கட்டிக்கிட்டு தூங்குறான். இவனை ஏய் சக்தி. என்ன பியூட்டி, என்ன பண்ற? நான் என்ன பண்ணேன்? இல்லையே, ஏதோ என்ன இடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் காதுக்குள்ள வந்து சக்தியின் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. கேட்டுச்சா? என்ன பியூட்டி, எதுக்கு என்ன எழுப்பிட்ட? நானும் ஒன்னும் எழுப்பல பியூட்டி. அது ஒன்னும் இல்ல. மணியாச்சு, நீ என்ன எழுப்பி விடணும்ல. நீ வாட்டுக்கு நல்லா தூங்குற. லேட் ஆகுதுல. லேட் ஆகுதா? அதான் முழிச்சிட்டேல, போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. என்னடா இப்படி சொல்லிட்ட? ஓ சக்தி. ஏன் பியூட்டி, என்னாச்சு? டெய்லி நீ தானே என்ன எழுப்பி விடுவ. இன்னைக்கு மட்டும் என்ன நீயா போய் உன் வேலையை பாருங்கற? ஓ சரி சாரி. இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேனா, அதனால என் பியூட்டியை எழுப்ப முடியல. சரி ஓகே, இப்போ எழுப்பி விடட்டா? பியூட்டி, பியூட்டிமா, எழுந்துருமா, நீயாச்சுல, எழுந்துருடா.
நான் ஆபீஸ் கிளம்பங்கள நீ சமைக்கணும்ல. எழுந்து வேலை பாக்குறியா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகேவா? சரி வா போலாம். நீயுமா? இன்னைக்கு ரொம்ப லேட். சொல்லு என்னென்ன பண்ணணும்னு. நான் உன் கூட சேர்ந்து காய்கறி கட் பண்ணி தரேன். நீயா? நானே தான். போலாமா? ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? அது சாம்பார் வைக்கலாமா? ஓகே. அப்பனா நான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பாட்டுக்கு உல வச்சிட்டு குக்கர்ல பருப்பு வைக்கிறேன். நீ வந்து எனக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடு. ஓகேவா? டபுள் ஓகே. காய்கறி கட் பண்ண தெரியும்ல? தெரியாது. தெரியாதா? நீ சொல்லி கொடு. சரி சரி ஓகே. ஏ சக்தி. சொல்லுமா. இல்ல முந்தியெல்லாம் நீ 8-9 மணிக்கு தான் எழுந்திருப்ப. இப்ப எனக்காக 6 மணிக்கேவும் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கு. நிஜமா? லவ் யூடா. சரி சரி வா, மாமா எழுந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் காஃபி. பாப்பா ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறேல. ஏன் பியூட்டிமா. சரி சரி போதும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இன்னைக்கு சமைக்கவே முடியாது. சரிம்மா வா போலாம். என்னங்க காஃபி கொண்டு வரட்டா? ஒண்ணு வேண்டாம் போ. ஏங்க? வேண்டாங்கிறேல, பேசாம போ. சரி. நைட் நல்லா தூங்குனீங்களா? கோபத்தை கலப்பாத, போயிடு. என்னங்க ரொம்ப பண்றீங்க? முகத்தை கூட பார்க்காம பேசிக்கிட்டு. என்ன உங்களுக்கு? எனக்கு என்னன்னு உனக்கு தெரியாதா? ஏ மாமா சாரி மாமா. சங்கவி ராகவி தான் குட்டி தம்பி கூட படுக்க போறேன்னு நம்ம ரூம்ல வந்து படுத்துக்கிட்டாங்க. நான் என்ன மாமா பண்ணேன்? அட்டி வாங்கிடுவ. அவங்க ரூம்க்கு போறேன்னு தான் சொன்னாங்க. நீ தான் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா படுக்க வச்ச. ஐயோ மாமா, அவங்க முதைய கேட்டாங்க. அப்புறம் தான் நான் சரின்னு. சரின்னு சொன்னேல, போ கிளம்பு. என்னங்க என்னடி கோபமாவே இருக்கீங்க? பின்ன என்ன? நான் என்ன சொன்னேன்? உனக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன், அதை குடுக்கறேன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப கொடுங்க. என்ன அது? சொல்லவாது செய்யுங்கனே. ஒன்னும் பண்ண முடியாது. கிளம்பி போயிடு. காஃபி டீ எதுவுமே வேண்டாம். ஏன் காலையில டிஃபன் கூட வேண்டாம். இப்பவே எழுந்து குளிச்சுட்டு நான் ஆபீஸ் போறேன். என்னங்க? பின்ன என்னடி, நேத்துல இருந்தே நான் பாத்துட்டு தான் இருக்கேன். சரியா பேச மாட்டேங்கிற. நான் ரூம்க்கு வந்தா நீ வெளியே கிளம்புற. ரூம்குள்ள வந்தா சங்கவி ராகவி இல்ல ஹாசினி யாரையாவது உள்ள சேர்த்து கூட்டிட்டு வர. என்ன நினைச்சிட்ட? என் கூட ஏதாவது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்ல உன் மாமனை ஏதாவது தப்பா நினைச்சிட்டு? என்னங்க? பேசாம போயிடு. உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன். போடி. மாமா நிஜமாலே போயிடுவேன். போன்னு தான் சொன்னேன். அப்புறம் உங்க கூட பேச மாட்டேன். இப்ப நாப்ல பேசிக்கிட்டா இருக்க. போ போ. மனசுல உன்னை வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசாத. யாரு? நானா? பிறகு என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க. அதத்தான் சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேங்கிறேன். நேத்து நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ ஒழுங்கா இருந்த. அப்பெல்லாம் நல்லா தான் பேசின. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாலே திரும்பிக்கிட்டு போற. என்னடி என்னாச்சு? நேத்து கடைக்கு போனது எதுவும் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலனா அத நீ வந்த உடனே சொல்லிருப்பியே. வந்த உடனே என்கிட்ட நல்லா தானே பேசுன. பூமாரி அடியே, உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். என்ன? என்னடி என்னன்னு கேக்குற? என்ன பிரச்சனை? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. புருஷன் கிட்டே பேசாம இருக்கலாமா? நீங்க பாருங்க, நான் பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் என்னென்னமோ சொல்றீங்க. போங்க, நான் போறேன். மாரி இங்க பாரு. இப்ப என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம போன அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்டி. எப்பவும் ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் ஏதாவது பண்ணது பிடிக்கலையா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அத்தைய பத்தி எதுக்கு பேசுறீங்க? அவங்கலாம் ஒண்ணும் சொல்லல. அப்பனா அப்பா? அப்பா சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. என்னோட பாப்பா? நீ அவள நல்ல ஃப்ரெண்டு. அவ உன்கிட்ட ஏதாவது சொன்னாலும் நீ அவகிட்ட திருப்பி சண்டை கூட போடுவே தவிர ஏன் கிட்ட வரைக்கும் பிரச்சனையை கொண்டு வர மாட்ட. வேற யாரு? ஏய் என் அக்காவா? என்ன சொன்னாங்க? ஏய் பக்கம் திரும்புடி. யாரும் ஒண்ணும் சொல்லல. நீங்களா எதுவும் சொல்லாதீங்க. தம்பி தூங்கிட்டு இருக்கான், நான் போறேன். குமாரி சாரி மாமா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? நேத்து பகல்ல தான் உங்க அக்கா அப்படி பேசுனாங்க. அவங்க என்னமோ பேசட்டும் நான் கண்டுக்காம இருந்தேன். ஆனா திரும்பவும் நேத்து நைட்டு. என்னடி நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அண்ணி என்னடி எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? அங்க அந்த ராணி அப்படித்தான். என்ன சொன்னாலும் ஊம்பா, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டா. நீயும் அதே மாதிரி. என்னடி? அண்ணி என்ன சொல்றீங்க? காலையில தானடி அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். திரும்பவும் இப்ப இப்படி நிக்கிற. இப்பவும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமா ஆமா புரியாது. காலையில தானே அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன். அவன் உள்ள வந்தா நீ வெளியே வா. அவன் இருக்கிற இடத்துல நீ நிக்காத. பக்கத்துல உரசிக்கிட்டு இருக்காத. எவ்வளவு விளக்கம் சொன்னேன். சாயங்காலம் வந்தோடனே நடு ஹால்ல 2 பேரும். சீச்சி அறிவில்லை உனக்கெல்லாம். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க.
முத இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உங்க ஊர்ல கட்டுப்பாடுனா அத நீங்க அத்தைகிட்ட சொல்லுங்க. அத்தை என்கிட்ட சொன்னா நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்குள்ள நீங்க எதுக்கு வாரீங்க? என்னடி என்ன சொன்ன? உங்களுக்குள்ள நான் எதுக்கு வாரேனா? என்னடி அங்க இருந்து என்ன இங்க கூட்டிட்டு வந்து வச்சு அவமானப்படுத்துறியா? ஐயோ இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. என்கிட்ட எதையும் சொல்றதுக்கு நீங்க அத்தை கிட்ட பேசுனீங்கன்னா அத்தை என்ன இதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சித்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, இதுவும் என்னோட வீடு தான், ஏன் சித்தி வீடு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன்னோட அத்தை சொல்றத நீ எந்த அளவுக்கு கேப்பியோ அதே மாதிரி தான் என் பேச்சையும் நீ கேட்கணும். நீங்க எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? எங்களுக்குள்ள எதுக்கு வாரீங்கன்னு கேக்குற? இருடி, இப்பவே நான் ஊருக்கு கிளம்புறேன். காரணம் யாருன்னு கேட்டா ஒன்ன சொல்றேன். போய் என் தாத்தாட்ட சொல்றேன். இந்த சொந்த பந்தத்தெல்லாம் மறந்துருங்கப்பா. வீட்டுக்கு வந்தவள்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாளுக. இனி நம்ம ஊருக்கு போகாம இருக்கிறதே நல்லதுன்னு எங்க தாத்தாட்ட போய் சொல்றேன். ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்ல இல்ல, பேசுறதுன்னு நான் இப்பவே கிளம்புறேன். வேண்டாம் நீ வேண்டாம். எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல நான் எதுக்கடி இருக்கணும்? உங்க பேச்ச நான் கேக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? ராஜு மாமாட்ட பேசக்கூடாது, அவங்க இருக்கிற பக்கம் நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் நடக்கணும். சரி, நான் பேசல. இத நீ முதையே சொல்லிருக்கணும். நான் சொன்னா யாருனாலும் கேட்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அண்ணி என்ன? இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னடி? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல என் மேல ஏதாவது கோபமா? எதுக்காக இப்படி கோபப்படுறீங்க? உங்க ஊர் கட்டுப்பாடுனா அதை நீங்க உங்க ஊர்ல தான் கடைப்பிடிக்கணும். இங்க வந்து அதுவும் என்கிட்ட மட்டும் சொல்லி இப்படி எல்லாம் இருனா? ஏன் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? இத நீங்களேவும் அத்தைட்டையும் ராஜு மாமாட்டையும் சொல்லலாமே, ஏன் என்கிட்ட மட்டும் சொல்றீங்க? சம்பந்தப்பட்டவட்ட தானே நீ சொல்லணும். ஏன் சித்திட்டையும் ஏன் தம்பிட்டையும் நான் எதுக்கு சொல்லணும்? நீ தனியா ஒதுங்கிருனா இரு. இங்க பாரு, இது ஏன் குடும்பம். இந்த வீட்டுக்கு வந்தவ சொல்லு பேச்ச கேளு. அப்பதான் நல்லபடியா வாழ முடியும், புரியுதா? சரி, இன்னும் 2-3 நாள்ல கிளம்புவான்னு பார்த்தேன். ஆனா பிள்ளைகளுக்கு லீவ் முடிகிற வரைக்கும் 1 மாசம் 2 மாசம் கூட நான் இங்கேயே இருப்பேன். என்ன இங்க இருந்து போன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. என் சொல் பேச்ச மீறி நீ நடந்துகிட்ட இந்த உறவே வேண்டான்னு அத்து விட்டுட்டு போயிருவேன். அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் தான் சொல்லுவேன். அதனால நான் சொன்னபடி பாத்து இரு. வீட்டுக்கு வாழ வந்தவளுக்குலாம் ரெக்கையா முளைச்சிருக்கு. அவ இஷ்டத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்படுறாளுக. எவ்வளவு பெரிய வீடு, அதுல ஒரே பையன். எங்க இருந்தோ வந்தவ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா? நானும் 2 பெத்து வச்சிருக்கேன். முதல்ல கல்யாணம் அது இதுன்னு சொல்லி இருந்தா என் பிள்ளைய கூட இங்க கொடுத்துருப்பேன். என் பிள்ளைகளாம் இதை அனுபவிக்காம இவ வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டாமத்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி. சண்டை போடு, உன் புருஷன் கூட சண்டை போட்டு எங்கிட்ட நீ போய் தொலைஞ்சிட்டா கூட நிம்மதியா இருக்கும். என் பிள்ளை எந்த வீட்டுக்கு வந்திருந்தா ராணி மாதிரி வாழ்ந்திருக்குங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இவ இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சந்தோஷமா இருப்பாளாம். நான் இருக்கிற வரைக்கும் இருக்க விட்டுருவேன். ஏன் இப்படி பேசுறாங்க? இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே தெரியல. என் புருஷன் கூட நான் பேசுறேன், இவங்களுக்கு என்ன செய்து? இத அத்தைட்ட இல்ல ராஜு மாமாட்ட சொல்லிடலாமா? சொல்லி கோபப்பட்டு இவங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா ஐயோ வேண்டாம், உறவா முறிச்சிட்டு போயிருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னால அவங்க சொந்தம் பாழாக வேண்டாம். இன்னும் 3 நாள் தானே நம்ம வீட்டுல இருப்பாங்க, இருந்துட்டு போகட்டும். அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நாமளே பார்த்து இருந்துக்கலாம். இதான் மாமா நடந்தது. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? இதுக்காக தான் வீட்டு வேணுங்கனே சங்கவி ராகவிய நம்ம ரூம்ல படுக்க வச்சேன். சாரி மாமா, ஒரு 3 நாள் பொறுத்துக்கோ. பூமாரி, இங்க பாரு, நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்ப நீ என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லல, அப்புறம் மாமா உன்கிட்ட பேசவே மாட்டேன்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், ஏதாவது வேணும்னா கேளுங்க, கொண்டு வரேன். தம்பி ரூம்ல தூங்கிட்டு இருக்கான், நான் போறேன். ஏ பூமாரி, அடியே. சாரி மாமா. ஏய், என்னவா இருக்கும்? இவ சரியில்லையே, என்னமோ நடந்திருக்கு. அது யாராலயா இருக்கும்? ஒருவேளை மீனாட்சி அக்கா தான் காரணமா? பார்க்கலாம். என்ன லட்டுமா, சீக்கிரம் தூங்கி எழுந்துட்டீங்க? ஆமா, என்னடா அப்பா நைட்டு வரங்குள்ள தூங்கிட்டீங்க? எப்பவும் அப்பா கூட விளையாண்டுட்டு தானே தூங்குவ. இப்பெல்லாம் அப்பா கூட விளையாடாமே தூங்குறீங்க. அம்மாவா? ஓ, அம்மா கூட விளையாண்டியா? என்ன விளையாண்ட? ஆ, மறந்துட்டீங்களா? ஏன் லட்டுமா, உனக்கு அம்மாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? என்னடா?
சொல்லுடா லட்டுமா. அம்மா கூப்பிட்டதும் வருவாங்களா? ஆ, வருவாங்களா? லட்டுமா, அம்மாவை இங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அப்பா சொன்னா கேப்பேல. டெய்லி அம்மா வீட்டுக்கு போய் நீ அம்மாவை பாத்துக்கோ. இங்க அம்மா வர எப்போ நேரம் அமையுதுன்னு தெரியல. பாக்கலாம்டா. அப்படி ஒரு நேரம் வந்துச்சுன்னா நீ எப்பவுமே அம்மா கூடயே இரு. லட்டுமா, அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். அப்பாவே இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேனா, அப்புறம் பாப்பாவை கதை சொல்லி தூங்க வைப்பேனா, சரியா? ஆமாண்டா அபிக்குட்டி, 2-3 நாளா அப்பா உனக்கு கதையே சொல்லல. இன்னைக்கு வந்து கதை சொல்றேன். சரி வா, பிரஷ் பண்ணலாமா? லட்டுமா, ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணணும், அப்புறம் பாப்பா பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிடலாம், சரியா? சரின்னு சொல்லுங்க. ஏன் அழகுடா தங்கம். உம்மா. சரி சரி, வா பிரஷ் பண்ணலாம். என்னடா? டேய் லட்டு, பிரஷ் பண்ணாம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? சரி போங்க, சீக்கிரம் வரணும். ம். என் லட்டுமாவுக்கு அம்மா வேணுமா? லட்டுமா, உனக்கு 1 வயசா இருக்கும் போதுல உன்னோட அம்மா போட்டோவை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு அழுவ. பாட்டிமா சொல்லி கொடுத்தது. உனக்கு அந்த ஏக்கம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக நம்ம வீட்டுல உன் அம்மா போட்டோவே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து மேல தூக்கி போட்டேன். இப்போ 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் அம்மாங்கிற. இதுக்கு நான் சந்தோஷப்படவா இல்ல நான் கஷ்டப்படவான்னு தெரியலடா. சிவானி உன்னை நல்லா பாத்துக்குவா. இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்கு. ஆனா சிவானி ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னை நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எல்லாம் கரெக்டா நடக்குமா? சிவானி சொன்னா அவங்க வீட்டுல எல்லாத்தையும் சம்மதம் வாங்கிட்டேன்னு. எல்லாம் மனசார சரின்னு சொல்லிருப்பாங்களா? சிவானி இந்நேரம் மாடிக்கு வந்திருப்பாளா? போய் பேசலாமா? ஓகே, மாடியில இருக்காளான்னு பாப்போம். ராம். ஏய் சிவானி, என்ன? ஒன்னும் இல்ல ராம். ஒண்ணு இல்லையா? பிறகு எதுக்கு திரும்பிக்கிட்ட? அது. ஏய் சிவானி, சொல்லு ராம். உன்கிட்ட நான் பேசணும். பேசு. என்ன பார்த்தாதான் பேச முடியும். அது. என்னாச்சு உனக்கு? சொல்லு ராம். என்னாச்சு இவளுக்கு? முகத்தை பார்க்க மாட்டேங்கிறா. முகத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்படி இருந்தா அபிக்குட்டியே சொல்லிருப்பாளே. வேற. ஓ. இதுக்குதானா? எங்க முன்ன பின்ன ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருந்தா தானே? நிஷா கிட்ட பேசுனதோட சரி. கிட்டத்தட்ட 3 வருஷமா எந்த பொண்ணுங்க கிட்டயும் இப்படி பேசுனதே இல்ல. பசங்க கிட்ட பேசுற மாதிரி அப்படியே வந்து நின்னுட்டேன். சரிதான், இவ இப்ப திரும்பி பார்க்க மாட்டா. ஒரு சட்டையை எடுத்து போட்டு வந்துருவோம். என்ன சத்தத்தையே காணோம்? ஏதோ பேசணும்னு சொன்னானே. ராம். ஹே ராம். என்ன? ஏ ராம், இருக்கியா? இங்கதான் இருக்கேன். ஓ, சொல்லு ராம். ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமா பேசணும். நீ கொஞ்சம் திரும்பி நின்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி பாக்குறவங்க பைத்தியம் தனியா பேசுதுன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க ராம். நீ சும்மா பேசு. இல்ல நீங்க கொஞ்சம் திரும்பினா. நீங்களா? ஓ சாரி, நீ கொஞ்சம் திரும்பினா. அதெல்லாம் முடியாது ராம். ஏ சிவானி, இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? சொல்லவா வேண்டாமா? சொல்லு ராம். ஐயோ, நேத்து நாம சொன்னதுக்கு இன்னைக்கு பதில் சொல்ல போறானா? சந்தோஷமா பேசுறான். அப்பனா கண்டிப்பா ராம் மனசுலயே நான் இருக்கேன். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க போறான். அச்சச்சோ. ஏ சிவானி. சொல்லு ராம். உன்னை பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த பக்கம் திரும்பு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ திரும்பினா நான் சொல்லுவேன். சரி ராம். ராம் சொல்லு. என்ன பாரு? இருக்கட்டும், நீ சொல்லு. ஏ சிவானி, இங்க பாரு. ராம். ஐயோ, அசிங்கப்பட்டுட்ட சிவானி. சிவானி. சொல்லு ராம். இப்ப ஓகேவா? சரி, அப்புறமா நீதானே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். என்ன ராம் அது? முக்கியமானது? ஓ, அது ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துட்டேன்னு சொல்லலாம் தான். அதுக்குதான் உன்னை பார்க்க சொன்னேன். அடப்பாவி, இதுக்கா திரும்பன்னு சொன்ன? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்ன சிவானி?
ஒண்ணு இல்ல ராம், ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அபிமா முடிச்சிட்டாளா? இப்பதான். ஏய், என்ன இப்பதான் பாப்பாவை நீயே சாப்பாடு ஊட்டி தூங்கலாம் வச்சிடுற? எதுக்கு உனக்கு தேவையில்லாம சிரமம்லாம்? சரமாமா ராம், இப்படி எல்லாம் பேசாத, மனசு கஷ்டப்படும். அபிக்குட்டிய இப்படி பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு யோகம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராம். இனி நீ லேட்டா வந்தாலும் கவலைப்படாத, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். ம், அப்புறம் ராம், சொல்லுமா. இல்ல நான் நேத்து அதான் ஒரு வருஷம் டைம் கொடுத்தியே, காலேஜ் முடிஞ்ச பிறகு சொன்னா போதும் தானே சொன்னேன். சொன்னேன். பிறகு என்ன? ஓகே ராம், நீ எப்ப வேணாலும் சொல்லு. ஏய் சிவானி, சொல்லு ராம். இல்ல உனக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா? எதனால உனக்கு என் மேல இவ்ளோ பாசம்? அப்புறம் என் பொண்ணு மேலையும். இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு எனக்கே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டப்படுது சிவானி. நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி. ஏ ராம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, ஏற்கனவே ராம் ராம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அந்த காரணத்தை மட்டும் சொல்லாத. வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றம் எல்லாத்துக்கும் வரும். அதே மாதிரி உன் லைஃப்ல அதையே நினைக்காத ராம். புதுசா எனக்காக வந்ததா நினைச்சுக்கோ. ராம், உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ராம். ஆனா நீ அதை ஏதோ ஒரு தயக்கத்தினால என்கிட்ட மறைக்கிற. நான் நேத்து சொன்னதான், ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டாலும் இஷா இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே கஷ்டம் தான் எனக்கும் ராம். இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இல்லம்மா, எனக்கு புரியுது. உனக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கே ஒரு சந்தேகம். அதான். ஏன் ராம் இப்படி பேசுற? இப்படி எல்லாம் பேசாத, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சிவானி, சரிம்மா, இதை விடு, பாத்துக்கலாம். பாத்துக்கலானா? பாத்துக்கலாம். எப்போ? எப்பவுமே. எப்பவுமேனா? ராம், எனக்கு புரியல. புரியுற மாதிரி சீக்கிரமே சொல்றேன். சரி ராம், நான் எவ்வளவு நாள்னாலும் வெயிட் பண்றேன். ஆனா ரொம்ப வெயிட் பண்ண விட்டுறாத. சரிம்மா. சரி, நான் கிளம்பட்டா? இனிமேதான் குளிச்சு காலேஜ் கிளம்பணும். தூங்கி இருந்ததும் நீ இருக்கியான்னு தான் பார்க்க வந்தேன். உன்னையும் பார்த்துட்டேன். இனி நான் ரொம்ப ஹாப்பி. ராம், சொல்லுமா. இப்ப பார்த்துட்டோன்னு வெளியே கண்டுக்காம விட்டுறாத. டைம் கிடைச்சா காலேஜுக்கு இல்ல பஸ் ஸ்டாப்புக்கு பார்க்கலாம். ஓ சரி ராம், பாய். பாய். பாரு. சரிம்மா. இப்படியே டெய்லி எத்தனை நாள் பார்த்து பேச போறோன்னு தெரியல. பாக்குறவங்களுக்கு கடுப்பாக போகுது. யாரும் எதுவும் சொல்லுங்கல்ல. ஃபர்ஸ்ட் லொகேஷனை மாத்தணும். அபிக்குட்டி, பாட்டிமாவை பார்க்க போறேன்னு சொன்னா, இன்னும் வரல பாரு. சரி, போய் பாப்பாவையும் ரெடி பண்ணி நாமளும் ஆபீஸ் கிளம்புவோம். என்ன இது? நம்ம மகனும் மருமகளும் சரியில்லையே. ஒருத்தர் சரியா பேசிக்க மாட்டேங்கிறாங்க. பூமாரி எப்பவும் ரூம்ல இருப்பா, இன்னைக்கு என்ன ஹாலுக்கு வர, அப்புறம் நம்ம ரூமுக்கு வர, சுத்தி ரவுண்டிங்ல இருக்காளே. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம மகனுக்கு மருமகளுக்கு சண்டையா இருக்குமோ? சண்டை? பூமாரி அப்படின்னா சண்டை போட்டாலும் பேசாம இருக்க மாட்டா. என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? நம்ம மகனும் ஆபீஸ் கிளம்புறவன் பேசாம போறான், பூமாரி கிட்ட சொல்லவே இல்ல. என்னவா இருக்கும்? சித்தி. என்ன மீனாட்சி? சித்தி, நான் மாணிக்க மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன, நேத்து தானே அங்க போனேன். என்னால வீட்டுக்குள்ளே இருக்க முடியல சித்தி, அதனால நான் அங்க போயிட்டு திரும்பவும் வாசுகி வீட்டுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு மீனாட்சி? அன்னைக்கு தானே போயிட்டு வந்த. இருக்கட்டும் சித்தி, அன்னைக்கு வாசுகியை பத்தி சரியா பேசவே முடியல. போனதும் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதான் இன்னைக்கு மாணிக்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பாலாத்தியை கூட்டிட்டு வாசுகியும் பார்த்துட்டு வரேன். சரி, கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ நான் இங்க இருன்னு சொன்னப்பல கேட்கவா போற? சரி, பார்த்து போயிட்டு வா. இப்போ உங்க சித்தப்பா ஆபீஸ் கிளம்புவாங்க, கொண்டு போய் மாணிக்க வீட்டை விட சொல்லு. இல்ல பக்கத்துல தானே, நான் அப்படியே பொடி நடைய நடந்து போயிருவேன். பிள்ளையடி, அவளுங்க 2 பேரும் இங்க இருப்பாளுங்க. இங்க இருக்கேன்னு இருக்காங்களா? ஆமா சித்தி, ஹாசினியே இன்னைக்கு காலேஜ் போயிட்டா. நேத்து தானே லீவு போட்டு வீட்ல இருந்தா. ஆமா, அதனால பூமாரி ஒத்தையில தானே இருப்பா. 2 பேத்தையும் இங்கேயே கூடயே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? ஆமா சித்தி, அவளுக்கு தான் நான் இருக்கேன்ல, பிற எதுக்கு வா பிள்ளைங்க? சித்தி இருக்கட்டும், நான் நைட் இங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரிடி, வாரேன் சித்தி. சித்தப்பாட்ட சொல்லிருங்க. சொல்லிடுறேன். என்ன சொல்லிட்டு போறா? பிள்ளைகளை பூமாரி தனியா இருப்பான்னு விட்டுட்டு போறாளா? இவ காரணம் காரியம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாளே. இவளால ஏதாவது இருக்கலாம், பாப்போம்.
வாசுகி என்னங்க? என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டு இப்படி உட்காந்துருக்க? நான் இன்னைக்கு காலேஜ் போல. போலையா? என்னாச்சு? கிளம்பிட்டு போலங்கிற? ஆமா, நான் போல. என்னாச்சு? இங்க பாரு. என்னம்மா? திரு, இந்த தடவை நீ எவ்வளவு நம்பிக்கையா சொன்ன, ஆனா இந்த மாசமும் இல்ல. ஏய் வாசுகி, ஆமா, இந்த மாசமும் போச்சு. ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்டா. வாசுகி இதுக்கா இவ்வளவு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க? என்னங்க ஈஸியா இதுக்கான்னு கேட்டுட்டீங்க? போங்கங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க இந்த மாசம் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும்னு. ஏய், நீ இத சொல்லியே புலம்பிக்கிட்டு இருந்த, அதனால நான் சொன்னேன். நீ இப்படி உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க? போடா. ஏய் வாசுகி, இப்ப நமக்கு என்ன அவசரம்? ஒன்னும் காலம் கிடக்கு. இப்பனாலும் குழந்தை பெத்துக்கலாம். ஓ, ஆசைப்பட மாத்திர பெத்துக்காம எப்பனாலுங்கிற? என்னம்மா, நம்ம ஆசைக்கெல்லாம் கிடைக்குமா? பொறுமையா இரு, கடவுள் நமக்குன்னு பார்த்து கொடுப்பாரு. அதெல்லாம் இல்ல. என்ன சொன்ன? இந்த மாசமா இப்படினா ஹாஸ்பிடல் போலாம்னு சொன்னேல, வா போலாம். அடி வாங்குவ. காலேஜ்ல பரீட்சையை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன இப்போ? ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாரு, அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். போடா. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நானா படிக்க மாட்டேன்னு சொல்றேனா? குழந்தைய வயித்துல வச்சுட்டு படிக்க முடியாதா? இல்ல பிறந்த பிறகு கையில வச்சுட்டு படிக்க முடியாதா? படிப்பு நம்ம இஷ்டம், எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா குழந்தை. வாசுகி, நீ வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். ஏய் 6 மாசம் தாண்டி ஆகுது. இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனா டாக்டரே வைவாங்க. அதெல்லாம் வைய மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன். வாசுகி, முடியவே முடியாது, நீ வா. சரி வாரேன். இப்ப எழுந்துரு, காலேஜ் கிளம்பு. என்னால முடியாது. பரீட்சை இருக்குமா? இன்னும் 2 நாள் கழிச்சுதான். நேத்தே சொன்னேன்ல. சொன்னேன், ஆனா பரீட்சைக்காக நீ காலேஜ் போக வேண்டாமா? போனா கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்கவே இல்ல. நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன். வாசுகி, வயிறு ரொம்ப வலிக்குதுடா. ஓ சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. ஹாஸ்பிடல் இப்பவே வா. வா. இல்ல இல்ல, வயிறு வலிக்குன்னு சொன்னேல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் போலாம். கண்டிப்பா கூட்டு போனோம். போலாமா? சரி, நீ கொஞ்ச நேரம் பாடு, நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ இருமா, நான் பாத்துக்கிறேன்.